வெல்கம் டு திருகுமுட சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் ஆல்ரெடி நீட்டு பற்றியான ஒரு சின்ன ரிவ்யூ கொடுத்துருந்தேன், எஸ்பெஷலி தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் நமக்கு எந்த மார்க் இருந்தால் கிடைக்கலாம், மொத்தம் எத்தனை சீட் இருக்குது அவைலபிளாக இருக்குது, பிடிஎஸ்க்கு எவ்வளோ இருக்குது, ஆயுஷ் கோர்ஸ்க்கு எவ்வளோ இருக்குது, வெட்டினரிக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேபி அடுத்த நெக்ஸ்ட் அகாடமிக்கில் நீங்கள் படிக்கலாமா வேண்டாமா, நான் படித்தா எவ்வளோ தூரம் எவ்வளோ அளவுக்கு படிக்கணும், எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வாரீங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய நேம் துணுக்குமுட்டை. இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கான ஆதரவை சப்ஸ்கிரைப் மூலியமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. மொத்தம் இந்த 2024-25 கணக்கின்படி மொத்த சீட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,18,190 மெடிக்கல் சீட்டு ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்குது. ஓகே, இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10,000 சீட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 1,20,000க்கு மேலே போகலாம். அதையும் போய் 1,27,000 30 வரைக்கும் போகலாம் அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. பட் அது உண்மையா அப்படிங்கிறது தெரியல. மேபி 1,20,000 வரைக்கும் சீட் என்ன செய்யறாங்கன்னா போகலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாக இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸோடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது ஆல் ஓவர் இந்தியாவில் 780 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. இதில் இந்த 780 மெடிக்கல் காலேஜஸில் 1,20,000 சம்திங் சீட் இருக்குது. இதில் எம்பிபிஎஸ்க்கான சீட்டோடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,00,000க்கும் மேற்பட்ட சீட்டுகள். டென்டலுக்கு பார்த்தீங்கன்னா 27,868 சீட்டுகள் பார்த்தீங்கன்னா இருக்குது. நேச்சுரோபதி, யோகா சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆயுஷ் கோர்ஸுக்கு 52,720 சீட் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இப்போ வெட்டினரியும் வேற நமக்கு நீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்களா. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படி கிடையாது. நீங்கள் மெரிட் பேஸ்லேயே அட்மிஷன் கிடைக்குது. அந்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் 603 சீட் பார்த்தீங்கன்னா ஒதுக்கி இருக்கிறாங்க. இதில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியர்லி 12,000 சீட் இருக்குது. மேபி இந்த வருஷம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 சீட்டுகள் கூடலாம். ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி 11,575 இருந்துச்சு. இந்த டைம் ஒரு 500 சீட்டுகள் கூடும்போது 12,000 சீட்டாக மாறும். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,600 சீட்டு அப்படிங்கிறது கவர்மெண்ட் காலேஜாக இருக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது. மிச்சம் இருக்கக்கூடிய 6,500 சீட்டுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட்டாக இருக்குது. ஒரு நீங்கள் கஷ்டப்பட்டு நீட்டு எழுதுறீங்க, நல்ல மார்க் வாங்குறீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட்டில் படிக்கணும்னு தான் நினைப்பீங்க. ஏன்னா அங்கே தான் ஃபீஸ் ரொம்ப கம்மி. ஆனால் எண்ணிக்கை 5,600 தான். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எழுதுனது 22 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள், பாஸ் பண்ணது 12 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள். தமிழ்நாட்டில் 1.35 சம்திங் 1.35 லட்சம் பேர் அப்ளை பண்ணி 78,000 பேர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தம் எத்தனை சீட்டுக்கு? நியர்லி 12,000 சீட்டுக்கு. இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 78,000, ஆனால் 12,000 சீட்டுகள் தான். மொத்தமே 1,20,000 சீட்டு. ஆனால் எழுதுனது பார்த்தீங்க பாஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 லட்சம் பேர். ஸோ ஒரு சீட்டுக்கு 10 பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சண்டைக்கு இருக்கிறாங்க. அதுலேயும் நிறைய பேர் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு தான் நினைப்பாங்க, டென்டல் கம்மியாக தான் படிக்கணும்னு நினைப்பாங்க, வெட்டினரி படிக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆயுஷ் கோர்சஸ் படிக்கிறதும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ எல்லாரும் போட்டி போடுறது என்னமோ எம்பிபிஎஸ்க்காக மட்டும்தான் என்ன செய்து இருக்குது. இதில் சீட் ரிசர்வேஷனும் பார்த்தீங்கன்னா இருக்குது. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், பிடபிள்யூடி இந்த மாதிரியான ரிசர்வேஷன் கோட்டாக்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா 15% இருக்குது. மிச்சம் இருக்கக்கூடிய 85% ஸ்டேட் கோட்டாக்குள்ளே போயிடும். ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வேஷனில் எவ்வளோ பர்சன்டேஜ் சீட் கொடுப்பாங்க. எஸ்சி கோட்டாக்கு பார்த்தீங்கன்னா 15%, எஸ்டி கோட்டாக்கு பார்த்தீங்கன்னா 7.50%, ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 27%, இடபிள்யூஎஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 10%. இடபிள்யூஎஸ் மீன்ஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அவங்களுக்கு 10%. பிடபிள்யூடி ஃபிசிக்கலி வீக்கர், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5% கிடைக்குது. இதில் தமிழ்நாட்டில் இன்னும் ஒன்று, தமிழ் மீடியத்தில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 7.5% போயிடுது. அதிலே கிட்டத்தட்ட 600 சீட்டு கிட்ட என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிடும். இப்போ மொத்தம் 5,600 சீட்டுகளில் இந்த 600 சீட்டு தமிழ் மீடியம் படித்த மாணவர்களுக்கு போயிடும். மிச்சம் இருக்கக்கூடிய 5,000 சீட்டுகள் பொதுவாக இந்த இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த சிபிஎஸ்இ ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா போகும்.
நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த ஆல் இண்டியா கோட்டா 15% என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டி போடலாம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண மாணவர்களோட எண்ணிக்கையை வந்துட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன், 12 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள். அதில் இந்த 451லேருந்து 500 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 69,000 மாணவர்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. எதில் 451லேருந்து 500 வரைக்கும் 69,000 மாணவர்கள். 501லேருந்து 550 வரைக்கும் கிட்டத்தட்ட 39,000த்துக்கு மேற்பட்ட மாணவர்கள். இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா அது ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணி 70ன்னு வச்சுக்கோங்க, இதை ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணி 30-40ன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 1,10,000 சீட் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலி ஆயிடுச்சு. 1,10,000 சீட்டு. இந்த 650லேருந்து 686 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 73 மாணவர்கள் சம்திங் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ இதுலயே என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிருது. அப்போ என்னுடைய கணக்குப்படி இது என்னுடைய இதுதான், 500 வரைக்கும் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா மோரார்லெஸ் நீங்கள் வெயிட் பண்ணலாம். 500க்கு கீழே போக 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 கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். 500லேருந்து நீங்கள் 686, இந்த 500க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா நான் அந்த டைமு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு ஓரளவுக்கு நான் சொல்லுவேன். பட் அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 500க்கு கீழே போக 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 நம்மளுடைய அந்த நம்பிக்கை, அந்த என்ன சொல்றது, கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பர்சன்டேஜ் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாகிக்கிட்டே இருக்கும். ஸோ மாணவர்கள் இந்த வருஷம் நீங்கள் 500க்கு மேலே எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக சீட்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 500க்கு கீழே போக போக உங்களுடைய சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாகிக்கிட்டே போகும். ஸோ இதை வச்சுட்டு நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரும் வருடங்கள், இப்போ இந்த வருஷம் 686 தான் லாஸ்ட் மார்க்காக எடுத்திருக்கிறாங்க. அதையே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 சம்திங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. 1லேருந்து 100 வரைக்கும் டாப் 100 ஸ்டூடெண்ட்ஸ் 99.99% பர்சன்டைல் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இது வேற ஒரு பிரச்சனை இருக்குது. இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த வருஷம் படிக்க போறீங்கன்னா சும்மா வந்து நானும் நீட் படிக்க போறேன் அப்படின்னு இல்லாமல் அதை ஒரு வெறியாக எடுத்து நான் வந்து கட்டாயமாக எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உள்ள அந்த அளவுக்கு வெறியோட படிங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் மட்டுமே படிப்பு கிடையாது. அண்ட் எம்பிபிஎஸ் இந்தியாவில் மட்டுமே படிக்க முடியாது. நீங்கள் நீட் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் படிக்கலாம். நீட்டு பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெட்டினரி படிக்கலாம். வெட்டினரி டாக்டரும் நல்ல ஒரு கோர்ஸ் தான். என்ன நிறைய பேர் போய் படிக்கிறது கிடையாது. இந்தியன் கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கால்நடை வளர்ப்புக்கு தான் அதிகமான அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வெட்டினரியில் அந்த 15% ஆஃப் கோட்டாவுக்கு என்ன செய்யலாம், போட்டி போடலாம். அண்ட் ஆல்சோ 85% ஒவ்வொரு ஸ்டேட்டோடைய கோட்டாவுக்கும் போட்டி போடலாம். ஸோ நீங்கள் நல்லா படிங்க. அடுத்த வருஷம் ஒரு 1 இயர் செலவழிக்க போறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் இன்னும் நல்லா முயற்சி எடுத்து 500லேருந்து 600 வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கட்டாயமாக உங்களுக்கு வந்துட்டு சீட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் நான் சொல்ல வேண்டியது. இந்த தகவல்கள் கட்டாயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. அடுத்த வருஷம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.